ஜியோ, ஏர்டெல், வோடாஃபோன், ஐடியா இந்த நிறுவனங்கள் நடத்தக்கூடிய கட்டண கொள்ளையில் எந்த விதமான தடையும் இன்றி அரசு வேடிக்கை பார்க்கும். மோடி அரசு சொல்லிவிட்டது, இதில் தலையிட வேண்டிய கட்டாயம் அரசுக்கு எந்த இடத்திலும் இல்லை. செல்போன் சேவையை தரக்கூடிய நிறுவனங்களே செல்போன் கட்டணங்களை தீர்மானிக்கும். அதில் நாங்கள் தலையிட மாட்டோம். நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவிற்கு ஜியோ, ஏர்டெல், வோடாஃபோன், ஐடியா இதில் பயனாளர்களாக இருந்த பலரும் வந்துட்டு இப்போ அதை விட்டுட்டு பிஎஸ்என்எல்லை நோக்கி படையெடுக்க துவங்கி விட்டார்கள். இன்னைக்கு ஏர்டெல், ஜியோ ஆகிய 2 நிறுவனங்களினுடைய ஒட்டுமொத்தமா நீங்க பாத்தீங்கன்னா 10 லட்சம் செல்போன் டவர்கள் வந்துட்டு இவங்களுக்கு இருக்கு. ஆனா இதற்கு எதிராக வெறும் 68,000 டவரை வச்சுக்கிட்டு பிஎஸ்என்எல் எப்படி கோப்ப பண்ண முடியும்ன்றதை நீங்க பாருங்க. ஒட்டுமொத்த மக்கள் மீதும் தலையின் மீதும் அந்த கட்டண உயர்வை செலுத்துவார்கள். இதை மோடி அரசு வேடிக்கை பார்த்து கொண்டுதான் இருக்கும். அவங்க விலையை குறைச்சி ஒரு நிறுவனத்தை அழிச்சு, அந்த நிறுவனத்தை அழிச்சதுக்கு பிற்பாடு இவங்களுடைய விலையை ஒட்டுமொத்தமா எல்லாரும் ஒன்னா சேர்த்துக்கிட்டு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இதைத்தான் அரசு சொல்றது, சந்தை சக்திகள் தான் தீர்மானிக்கணும். சந்தை சக்திகள்னா யாரு? ஜியோ, ஏர்டெல், வோடாஃபோன் அவங்களே நிர்ணயிச்சுக்குவாங்க. Kareem's Biryani Paradise at Liberty and Catering Services, கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம் தோழர்களே, ரோசா சிங்கரின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றோடு கிட்டத்தட்ட 2 வாரங்கள் ஆகிவிட்டன நாம் பயன்படுத்தக்கூடிய அலைபேசி சேவைகளினுடைய கட்டண உயர்வு நடைமுறைக்கு வந்திருக்கிறது. இந்த கட்டண உயர்வின் மூலம் ஒரு தனிநபர் பயன்படுத்தக்கூடிய செல்பேசி சேவையின் மூலம் செல்பேசி சேவை நிறுவனங்கள் பெறக்கூடிய வருவாய் அதிகரிப்பை குறிவைத்து இந்த கட்டண உயர்வு செய்யப்படுகின்றது. இதன் மூலம் அதற்கான அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே காரணம், இப்பொழுது 5G சேவையை நாங்கள் தருகின்றோம். எனவே இந்த சேவையை நாங்கள் பெறுவதற்காக ஏலத்தில் நாங்கள் செலுத்திய கட்டணம், அந்த செலவை ஈடுகட்ட இந்த கட்டண உயர்வு தவிர்க்க இயலாதது என்று சொல்லியிருக்கிறார்கள். இது தவிர்க்க இயலாததா, தவிர்க்க முடியுமா என்பதையெல்லாம் எந்த ஒரு கணக்கும் அவர்கள் கொடுக்கவில்லை. ஆனால் ஒரு மாதத்திற்கான கட்டணத்தை ப்ரீபெய்டா இருந்துச்சு அப்படின்னம்னா 20 ரூபாயிலிருந்து 50 ரூபாய் வரைக்கும் ஒரு மாதத்திற்கு ஆன பயன்பாட்டு கட்டணத்தை, அதாவது 11% 25 விழுக்காடு வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 1/4 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமானது. இதில் இந்திய ஒன்றிய அரசு எங்காவது தலையிட்டுதா அப்படின்னு ஒரு கேள்வி. ஏன்னா இது எப்படி, இது ஒரு டெலிகம்யூனிகேஷன் மினிஸ்டர் இருக்கிறாரு, ட்ராய்னு ஒரு அமைப்பு இருக்குது, டெலிஃபோன் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இருக்குது. அப்படின்ற இடத்துல இதில் அரசினுடைய கொள்கை என்ன என்று பார்த்தால், மோடி அரசு சொல்லிவிட்டது, இதில் தலையிட வேண்டிய கட்டாயம் அரசுக்கு எந்த இடத்திலும் இல்லை. மார்க்கெட் சந்தை சக்திகளை எல்லாவற்றையும் தீர்மானிக்கும். அதாவது செல்போன் சேவையை தரக்கூடிய நிறுவனங்களே செல்போன் கட்டணங்களை தீர்மானிக்கும். அதில் நாங்கள் தலையிட மாட்டோம். ஏனென்றால் அந்த ரெகுலேஷனை செய்யக்கூடிய பொறுப்பு ட்ராய்க்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஏதாவது அப்படி உங்களுக்கு புகார் இருந்ததுன்னா நீங்கள் ட்ராய்க்கு தான் சொல்லணும், இல்லை ட்ராய் தான் தலையிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ட்ராய்ன்றது கடைசியில் அரசு நியமித்த ஒரு ஒழுங்குமுறை அமைப்பு தானே. ஆனால் அது தலையிடாது. அது என்ன சொல்லணும், இவங்களை கேட்கும் எதனாலன்னு. இதோ இந்த மாதிரி 5G எல்லாம் பண்ணியிருக்கோம், அது கூடுதலாக எக்ஸ்பென்சஸ் ஆகுது, அதுக்காக நாங்கள் வந்துட்டு அந்த கட்டணத்தை நாங்கள் பயனாளர்கள்கிட்ட இருந்து தான் வசூல் பண்ணணும். ஓஹோ அப்படியா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் போயிடும். ஆக ஜியோ, ஏர்டெல், வோடாஃபோன், ஐடியா இந்த நிறுவனங்கள் நடத்தக்கூடிய கட்டண கொள்ளையில் எந்த விதமான தடையும் இன்றி அரசு வேடிக்கை பார்க்கும். இவ்வளவுதான். இதுதான் ஃப்ரீ மார்க்கெட்டினுடைய ஐடியா. இப்போ ஃப்ரீ மார்க்கெட்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும்ல. சந்தை சக்திகளே எல்லாவற்றையும் தீர்மானிக்கும் அப்படின்ட்டு. இப்போ அந்த சந்தை சக்திகள்ன்றது யாரு? யார் நம்மளுக்கு அந்த சர்வீஸை கொடுக்குறாங்களோ அவங்களாம் சந்தை சக்திகள். எனவே அந்த சந்தை சக்திகளே தீர்மானித்து விட்டன. நமக்கு என்ன இருக்கும்? ஒன்றும் இருக்காது. நாங்கள் பெரிய சேவையை தந்து விட்டோம், அதை தந்து விட்டோம், இதை தந்து விட்டோம். இன்னைக்கும் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா கால் டிராப்ஸ் இருக்குது. பேசிக்கிட்டே இருக்கும்போது கட் ஆகும், உடனே மறுபடியும் நீங்கள் போடணும். அப்போ ஒரு இடத்துக்கு ஒரு காலுக்கு 2 கால் ஆகுது. இதெல்லாம் எதனால் நிற்கிறது அப்படின்றது இது வரைக்கும் எந்த விதமான விளக்கமும் இல்லை. ஒரு குறிப்பிட்ட பகுதியை கிராஸ் பண்ணும்போது கேட்டால் அங்கே ஜாமர் டிவைஸ் யாராவது வச்சுருப்பாங்கன்னு சொல்கிறாங்களே ஒழிய அந்த இடத்துக்கும் ஜாமர் டிவைஸுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா அங்கே எந்த விதமான மருத்துவமனையும் கிடையாது. ஆனால் கால் ட்ராப் ஆகும். இப்படியான விடயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட சூழலில் நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவிற்கு ஜியோ, ஏர்டெல்,
வோடஃபோன் ஐடியா. இதில் பயனாளர்களாக இருந்த பலரும் வந்துட்டு இப்போ அதை விட்டுட்டு பிஎஸ்என்எல்லை நோக்கி படையெடுக்க துவங்கி விட்டார்கள். மறுபடியும் பிஎஸ்என்எல் தான் ஆபத் பாந்தவன், அதில் தான் நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப குறைந்த கட்டணத்தில் வந்துட்டு நம்ம செல்ஃபோன் சேவையை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பெருவாரியாக எல்லாருக்கிட்டையுமே நம்ம நாட்டில் செல்ஃபோன் இருக்குது. இப்போ எல்லா தொழிலாளர்கிட்டையும் இருக்குது. பெரிய எக்ஸிக்யூட்டிவ்லேருந்து ஆரம்பித்து ஒரு சாதாரண தொழிலாளர், கட்டட தொழிலாளர் கூட அதை வச்சிட்ருக்குறாங்க. எல்லாரும் வச்சிட்ருக்குறாங்க. பெண்கள் ஆண்கள் என்று எந்த விதமான பாலின வேறுபாடுமின்றி எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு இருக்கும்போது எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, போயிட்டு பிஎஸ்என்எல்லை விடுறாங்க. ஆனால் பிஎஸ்என்எல்னுடைய கட்டமைப்பு, அதாவது அதனுடைய டவர் ஃபெசிலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா ரொம்ப ரொம்ப மிக அதிகமான அளவிற்கு பயனாளர்களுடைய எண்ணிக்கையை அதிகரித்து சேவையை ஒரு திறனுடன் வித் எஃபிஷியன்சி கொடுக்கக்கூடிய அந்த நிலை பிஎஸ்என்எல்லிடம் இல்லை என்பதுதான் மிக மிக அதிர்ச்சிகரமான ஒரு தகவலாகும். ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைய நிலையில் நாடு முழுவதும் பிஎஸ்என்எலுக்கு இருக்கக்கூடிய அந்த டவர் செல்ஃபோன் தொடர்பு கோபுரங்களுடைய எண்ணிக்கை, டவர்ஸுடைய எண்ணிக்கை வெறும் 68,000 தான், 68,049. ஆனால் ஏர்டெல்லில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னோம்னா அது மாதிரி 5 மடங்கு இருக்குது. 3,26,000 டவர்கள் வந்துட்டு ஏர்டெல் கிட்ட இருக்குது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னோம்னா ஜியோ கிட்ட பார்த்தீங்கன்னா அதை விட 10 மடங்குக்கு மேலே இருக்குது. 7,46,000 டவர்கள் இருக்கின்றன. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் எப்படி இந்த போட்டியை பிஎஸ்என்எல்லால் எதிர்கொண்டு தாக்கு பிடித்து நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு சிறந்த சேவையை வழங்க முடியும்? சிந்தித்து பாருங்கள். ஆக எப்படி ஒரு பொதுத்துறை நிறுவனம், இந்த பொதுத்துறை நிறுவனத்தின் காரணமாகத்தான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஒன்று பிஎஸ்என்எல், இப்பொழுது பிஎஸ்என்எல்லோடு இணைக்கப்பட்டு எல்லாரும் மறந்து போயிட்ட மகாநகர் நிகாம் டெலகாம் லிமிடெட், எம்என்டிஎல், இந்த 2 நிறுவனங்கள். அந்த எம்என்டிஎல் நிறுவனத்தினுடைய முதல்ல வாஜ்பாய் காலத்தில் இருந்தபோது என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த செல்ஃபோன் சேவையில் அரசு நிறுவனங்கள் ஈடுபடக்கூடாது, அரசு பொதுத்துறை நிறுவனங்கள் ஈடுபடக்கூடாது, அதாவது பிஎஸ்என்எல்லும் எம்என்டிஎல்லும் ஈடுபடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ஒரு தடை விதிச்சிட்டாங்க. அதை எதிர்த்து இது எங்களுடைய வணிக உரிமை தான் சொல்லி எம்என்டிஎல்னுடைய சேர்மன் கம் மேனேஜிங் டைரக்டர் உச்ச நீதிமன்றத்தில் போயிட்டு கேஸை போட்டு அவர் என்ன பண்ணார், இதில் அரசு நிறுவனங்களும் இந்த செல்பேசி சேவை அனுப்புவது, செல்பேசி சேவை கொடுக்கக்கூடிய அந்த தொழிலில் வணிக ரீதியாக ஈடுபடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது உரிமை, அது கான்ஸ்டிடியூஷனல், அது யாரும் மாற்ற முடியாதுன்னு சொன்னோன்னே தான் பிஎஸ்என்எல் வந்துச்சு. அது வரைக்கும் ஒரு கால் வந்துச்சு அப்படின்னோம்னா 14 ரூபா, நீங்கள் பேசுனீங்கன்னா 18 ரூபா 20 ரூபா இப்படி இருந்துச்சு. அது எல்லாம் 1 ரூபாய்க்கு வந்து இறங்கினதுக்கு காரணம் ஒரே காரணம் தான், பிஎஸ்என்எல்லும் எம்என்டிஎல்லும். அப்புறம் இந்த 2 நிறுவனங்களுக்கும் வந்துட்டு எப்படியெல்லாம் பலவீனப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் பலவீனப்படுத்தி அந்த சேவைகள் அதனுடைய கேபிளில் வந்துட்டு ஏர்டெல் மற்ற நிறுவனங்கள் எல்லாம் அதையே எடுத்து பயன்படுத்தி அவங்க உன்னத சேவையை கொடுக்குற மாதிரி காட்டி பிஎஸ்என்எல்னுடைய சேவைகளை வந்துட்டு 2Gக்கு மேலே வேறு எதுவுமே தராத தரம் தாழ்த்தி அதை ஒன்றுமில்லாமல் பண்ணி அதை லாஸு கொண்டு வந்து நிறுத்தி மூடுற அளவுக்கு வந்துட்டதுக்கு பிற்பாடு மக்களுடைய கூக்குரலின் காரணமாக அது மறுபடியும் வந்துட்டு நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு வந்துட்டு அரசும், மோடி அரசும் வந்துட்டு போன ஆண்டு ஒரு அமௌண்ட்டை ஒதுக்கியிருக்கிறாங்க இந்த மாதிரி தங்களுடைய கட்டமைப்பு வசதிகளை பெருக்கிக் கொள்ள. ஆனாலும் கூட இன்றைய நிலையில் பார்த்தீர்களானால் இன்னைக்கு இது ஏர்டெல், ஜியோ ஆகிய 2 நிறுவனங்களினுடைய ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் 11 லட்சம் 10 லட்சம் செல்ஃபோன் டவர்கள் வந்துட்டு இவங்களுக்கு இருக்குது. ஆனால் இதற்கு எதிராக வெறும் 68,000 டவரை வச்சுக்கிட்டு பிஎஸ்என்எல் எப்படி கோப்பப் பண்ண முடியுன்றதை நீங்கள் பாருங்கள். எப்படி அந்த சேவையை சிறப்பாக தர முடியுன்றது பாருங்கள். முடியாது. ஆக எவ்வளவு தூரம் பலவீனப்படுத்திட்டாங்கன்னா அந்த அளவுக்கு பலவீனப்படுத்திட்டாங்க. இப்போ என்ன ஆகும், மறுபடியும் எல்லாரும் பிஎஸ்என்எலுக்கு போனாலும் கூட கால் ட்ராப்பெல்லாம் அதிகமாகும், ஃபோன் ரீச் ஆகாது, இல்லாட்டி இன்னொருத்தர் நம்மளுக்கு பண்ணால் நம்மளுக்கு ஃபோன் கிடைக்காது. இப்படியான விடயங்கள்னால மறுபடியும் இதை விட்டுட்டு ஜியோவுக்கோ ஏர்டெலுக்கோ வோடஃபோனுக்கு தான் மறுபடியும் நம்ம போக வேண்டிய நிலைமை ஏற்படும். எப்படி செஞ்சுட்டாங்க பாருங்கள். பொதுவாக ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. ஒரு ஆயா இட்லி சுட்டு வித்துட்டு இருந்தது. அந்த ஆயா வந்துட்டு 8 நாளுக்கு ஒரு இட்லியை கொடுத்தது.
எல்லாரும் அங்கே போயிட்டே இருந்தான். அங்கே வந்துட்டு ஒருத்தன் வந்துட்டு ஒரு பெரிய ஹோட்டலை வச்சான். ஹோட்டலை வச்சு அவனால் இட்லி வியாபாரம் கூட பண்ண முடியலை. ஏன்னா அந்த ஆயாவனுடைய கடையில் தான் போயிட்டு எல்லாரும் சாப்பிட்டாங்க. ஏன்னா அது மாதிரி 10 மடங்கு விளையுவேன், ஒரு இட்லி 5 ரூபாய் அப்படின்ட்டு. சரி என்னதான் வழின்னு யோசிச்ச போது அவன் நினைச்சான், சரி ஆயா கடையை காலி பண்ணணும், அவ்வளோதானே. ஆயா 50 பைசா விற்குதுன்னா இவன் 40 பைசா விற்றான். எல்லாரும் உட்காந்து சாப்பிட்ற வாசல் அதையெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு ஹோட்டலில் போய் சாப்பிட்டாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தா திடீர்னு மறுபடியும் விலையை ஏற்றுனான் அந்த ஹோட்டல்காரன். சரி ஹோட்டல்காரன் தான் விலையை ஏற்றிட்டானே, மறுபடியும் நம்ம ஆயாட்ட போவோம்னு பார்த்தா ஆயா கடைக்கு இல்லை. என்னன்னா ஆயா செத்துட்டா. அந்த உணவு ஒரு குறைந்த விலையில் கிடைச்ச அந்த உணவு இல்லை. ஸோ வேறு வழியே இல்லை அப்படின்ட்டு அந்த ஹோட்டலுக்கே மறுபடியும் போக வேண்டிய நிலை அந்த வாடிக்கையாளர்களுக்கு ஏற்பட்டுச்சு. இது எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு கேபிட்டலிஸ்ட் எக்கானமியில், முதலாளித்துவ பொருளாதாரத்தில் இப்படித்தான் அவங்க விலையை குறைச்சி ஒரு நிறுவனத்தை அழித்து, அந்த நிறுவனத்தை அழிச்சதுக்கு பிற்பாடு இவங்களுடைய விலையை ஒட்டு மொத்தமாக எல்லாரும் ஒன்றா சேர்த்துக்கிட்டு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இதை தான் அரசு சொல்றது சந்தை சக்திகள் தான் தீர்மானிக்கணும். சந்தை சக்திகள்னா யார்? ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன், அவங்களே நிர்ணயிச்சுக்குவாங்க. அதுக்கு வந்துட்டு டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்துட்டு அப்ரூவல் கொடுக்கும். இதெல்லாம் சேர்த்து தான் வந்துட்டு என்ன பண்ணிடுவாங்க, அவங்க நிர்ணயிச்ச வேலைக்கு நீ பயன்படுத்திக்கணும் போகணும் அப்படின்ட்டு. ஆனால் இந்த கதையை நம்ம இன்னைக்கு சொல்லலை, இதை ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சொன்னோம், பல வருஷங்களுக்கு முன்னாடியே சொன்னோம். இவங்க இப்படி தான் செய்வாங்க, இப்படி தான் பழி வாங்குவாங்க, பிறகு இவங்க நல்லா சம்பாதிப்பாங்க, அப்புறம் நம்மளுக்கு வேறு வழியே இருக்காது அப்படின்ட்டு. இப்போது 5G சேவை தேவைப்படுபவர்களுக்கு இந்த டேரிஃபு, 4G சேவை தேவைப்படுபவர்களுக்கு இந்த டேரிஃப் அப்படி தனித்தனியாக கொடுக்கல, ஒட்டு மொத்தமாக அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கேட்டால் சொல்கிறாங்க நாங்கள் 5G வரைக்கும் நாங்கள் கொடுத்துருக்குறோம், ரோல் அவுட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நாளைக்கு டவுன் த லைன் இன்னொரு 6 மாதம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு இன்க்ரீஸ் ஒன்று பண்ணுவாங்க, ஒரு 10%க்கோ இல்லை ஒரு 5%க்கோ. இப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டு போனாங்கன்னா ஒரு பீரியட், ஒரு அடுத்த ஒரு 3 to 5 வருஷத்துக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன விலைக்கு, இப்போ எப்படி 199 ரூபா அப்படின்றது 249 ரூபாய்க்கு ஆச்சோ, அதே மாதிரி இன்றைக்கி 249 ரூபா இருக்கிறது நாளைக்கு 449 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது ஒரு 5 ஆண்டு காலத்துக்குள்ள. கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் வந்துட்டு ரூபாயினுடைய பணவீக்கத்தை பாருங்கள், எங்களுடைய சம்பளத்தை பாருங்கள், எங்களுடைய எம்ப்ளாயீஸுடைய சேலரி நாங்கள் எவ்வளோ கொடுக்குறோன்னு பாருங்கள், பெர்க்ஸ் எவ்வளோ கொடுக்குறோம் பாருங்கள், இதையெல்லாம் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கிறணும் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த மக்கள் மீதும் தலையின் மீதும் அந்த கட்டண உயர்வை செலுத்துவார்கள். இதை மோடி அரசு வேடிக்கை பார்த்து கொண்டு தான் இருக்கும். சரிங்க, நீங்கள் மோடி அரசு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னோம்னா ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அது மாறுமான்னா மாறாது. அதுதான் புதிய பொருளாதார கொள்கை. பொருளாதார சீர்திருத்தம் என்பது அந்த பாதையில் தான் மன்மோகன் சிங் கொண்டு போய் விட்டார் நாட்டை. இப்போ அதே சந்தை சக்திகளினுடைய கையில் நாம் சிக்கி இருக்கின்றோம். அது இவர்கள் வேகமாக செய்வதற்கு அனுமதிக்கிறார்கள். ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப சுலபமாக நீ நிறைய ப்ராஃபிட்டை, லாபத்தை நீ கொள்ளையடிக்கலாம், அரசு எதுவும் தலையிடாது. இதுக்கு பேர் தான் யூஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், பொருளாதார வளர்ச்சி எல்லாமே புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.